சுத்தமா முடியல. அத நெனச்சாலே எனக்கு அப்படியே ஹலோ வெல்கம் பேக் டு சரணகல் யூடியூப் சேனல். என்ன பார்க்க போறோம்னா, ஈபி பில்ல பத்தி தான் பார்க்க போறோம். அந்த ஈபி பில்ல நெனச்சாலே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது கைஸ். யாருக்குனாச்சு அத எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும்? நானும் அந்த டான்ஜென்கோவா அந்த ஆப்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டேன். யாருமே எதுவுமே கண்டுக்கல. ஒரு மாரி கடுப்பா இருக்கு. என்னோட ஹிஸ்ட்ரி ஆஃப் பில் ஃபுல்லாத்தையும் எடுத்து பார்த்தேன் கைஸ். அது எடுத்து பார்க்கும்போது என்ன இருந்ததுன்னா, மேக்ஸிமம் நான் வந்து இத்தனை வருஷத்துல 780 யூனிட் தான் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனா கடந்த லாஸ்ட் 2 மந்த்ஸா பார்த்தீங்கன்னா, 1000 யூனிட் வந்திருக்கு. 1015 1030 யூனிட் இந்த வாட்டி. இருக்கிறதுல ஹையஸ்ட்னா இந்த மாசம் தான் ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட். அது எப்படி கிட்டத்தட்ட ஒரு 500 யூனிட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இவ்வளோ நாளா. ஒரு 500 யூனிட் எக்ஸ்ட்ரா டிஃபரன்ஸ் எப்படி வரும்? அதுதான் எனக்கு இன்னும் ரொம்ப கேள்வியா இருக்கு. அங்க போயிட்டு நாங்க போய் என் தம்பி போய் செக் பண்ணிட்டு கேட்டு வந்திருக்கான். கேட்டு வந்து கேட்கும்போது, இந்த மாரி கரெக்ட்டா தான்ப்பா இருக்கு. நீங்க உங்க ஏசிய செக் பண்ணுங்க, இது செக் பண்ணுங்க. இதே ஏசி, இதே ஃப்ரிட்ஜு, இதே ஒரு விஷயம் தான் நாங்க அப்பயும் யூஸ் பண்ணோம். அப்போ வராத கரண்ட் பில் இப்ப மட்டும் எப்படி வந்துச்சு? எனக்கு அந்த கேள்விக்கு மட்டும் ரொம்ப ஒரு மாரி இதுவா இருக்கு. இதுக்கு எதனாச்சும் ஒரு சொல்யூஷன் இருந்ததுன்னா நீங்க சொல்லுங்க. ஏன்னா இத பத்தி ChatGPT கிட்ட போட்டேன். அது வளன்னு சொல்லிச்சு. எனக்கு வந்து இத பத்தி ஒரு ஐடியாலஜி வேணும். அதான் தூங்கி எழுந்துட்டு சரி மாடியில வாக்கிங் பண்ண வரலாமேன்னு சொல்லிட்டு, சரி நம்மளோட கன்சர்ன வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்ட கேட்டா, உங்களுக்கு எதனாச்சும் ஐடியாலஜி இருக்குமே! அதனால சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்குறேன் கைஸ். எனக்கு எதனாச்சும் ஒரு ஒரு கைடன்ஸ் மாரி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும்? இன்னும் 5 டேஸ் தான் இருக்கு. ஆகஸ்ட் 10 தான் லாஸ்ட் டியூ. அந்த டியூ டேட்குள்ள நாங்க கட்டியே ஆவணும். கட்டலனா ஏதோ பெனால்டி அது இதுன்னுலாம் சொல்றாங்க. அதனால நீங்க முடிஞ்ச அளவு எனக்கு சப்போர்ட் பண்ணி எதனாச்சும் ஐடியாலஜி குடுங்க. இல்லன்னா வேற வழி இல்ல. நீ கட்டி தான் ஆவணுன்ற மாரி இருந்ததுன்னா, கட்டி தான் ஆவணும். என்ன பண்றது? நெலம அந்த மாரி ஆயிடுச்சு கைஸ். நம்ம லைஃப் நெலம. ஒரு மாரி அந்த ஈபி பில்லே எப்படி சொல்றது? ஏதோ வாடகை கட்டுற மாரி இருக்கு. ரூ. 7,217 ஈபி பில்லு. நான் வெறும் அம் என் பாப்பா பொறந்தப்ப கூட பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் டே டே அண்ட் நைட் ஏசி ஓடிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரு ஏசி இருந்தது. 2 ஏசி வாங்குனதுக்கப்புறம் கூட ரூ. 2,000 ரூ. 2,500 ரூ. 2,900 அதிகபட்சம் ரூ. 3,000 கூட கட்டியிருக்கோம். 3,200 கூட கட்டியிருக்கோம். ஆனா, இது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் காய்ஸ். சீரியஸா. என்னால இது சுத்தமா ஏத்துக்கவே முடியல. ஏன் இவ்வளோ வந்ததுன்னு அத நெனச்சதுலேருந்து ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இது எனக்கு மட்டும் தான் இப்படின்னு பார்த்தா எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆனா, எல்லாருக்குமே சொல்யூஷன் கிடைச்சுதான்னு கேட்டா எனக்கு தெர்ல. அதுக்கு அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இந்த வீடியோவும் அப்லோட் பண்றேன். இந்த ஒரு பார்வையாளரானே நானும் பாழானேன். பார்க்காதே பார்க்காதே. எனக்கு ஒரு சொல்யூஷன் வேணும். என்ன ரீசனுக்காக இவ்வளோ கரண்ட் பில் 500 யூனிட் டிஃபரன்ஸ்ல சட்டுன்னு ஏறுச்சு. ஆனா யூனிட்லாம் எடுத்து பார்த்தா கொஞ்சம் கரெக்ட்டா தான் இருக்கிற மாரி எனக்கு தெரியுது. பட் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா அது தெர்ல. ஆனா அது ஒரு பாரமாவே இருக்கு. ரூ. 7,200 நான் எப்படிடா கட்டுவேன்? ஆ நீங்களே சொல்லுங்களேன். ரூ. 7,217 வந்திருக்கு. கிட்டத்தட்ட நாங்க வாடகை கட்டுற அமௌண்ட் கிட்டத்தட்ட கரண்ட் பில்லுக்கே கட்டுற மாரி இருக்கு. இப்படி போனா என்ன ஆவறது? இந்த ஆட்சியும் குறை சொல்ல முடியாது. கரெக்ட்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் எப்படி சொல்றது? நைட்டு மேபி லோ வோல்டேஜ் சம்டைம்ஸ் ஆகுது எங்க ஏரியால. எங்க வீட்லயும் லோ வோல்டேஜ் ஆகுது. ஒரு வேளை அதனால இருக்குமா? அப்படி இப்படின்னு எனக்கு நெனச்சு இந்த ஈவி பில்ல பத்தி ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு மாரி இத பத்தி சர்ச் பண்ணி படிக்கிறதுக்கே ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. என்னடா இது? ச்சை! ஒரு விஷயம் இப்படியா வாட்டி வதைக்கும் அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. गाड़ी स्टार्ट कर हम फर्स्ट இதுக்கு எதனாச்சும் ஒரு முடிவு வேணும். அதனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்றேன் மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ்.
நீங்கள் எதனாச்சும் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கைடன்ஸை கொடுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க ப்ரோ, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குன்னு சொல்லிட்டு. அதனால தான் இன்றைக்கி காலைல தூங்கி எழுந்து வாக்கிங் வந்தோடனே பாருங்கள், முன்னும் இல்லை மூஞ்ச கூட சரியாக கழுவல, அப்படியே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் மூலியமாக எனக்கு ஏதாச்சும் இந்த விஷயத்துலேருந்து ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். போன வாட்டி நான் ஆனால் தேவையில்லாமல் கட்டிட்டேன், வெரிஃபை பண்ணாமலே 7000 வந்திருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் பட்டில் கட்டிட்டேன். ஆனால் இந்த மாதம் அதை விட அதிகமாக வரும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டவுட்ஃபுல்லாகவே இருக்குது. ஆனால் இதை எப்படி நான் வந்து எப்படி சொல்கிறது, சரி பண்ணி அதை வந்து மாற்றுறதுன்னு தெரில. நீங்கள் எதனாச்சும் ஒரு ஐடியாலஜி எனக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் கைஸ். எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனைன்னு பார்த்தா, மோஸ்ட்லி இந்த ரீல்ஸில் பார்த்த வரைக்கும் எல்லாருக்கும் இதே பிரச்சனையாக தான் இருக்குது. இதுக்கு சொல்யூஷன் வந்து என்னன்னு இப்போ வரைக்கும் தெரியாத தான் இருக்கேன். இன்னும் 5 டேஸ் தான் இருக்குது. சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் எனக்கு ஐடியா எதனாச்சும் கொடுத்தீங்க, எதனாச்சும் ப்ராசஸ் கொடுத்தீங்க. ஏன்னா நான் கம்ப்ளைண்ட்டும் ரைஸ் பண்ணிட்டேன், எல்லாமே அப்படியே ரைஸ் பண்ணி தான் இருக்குது, எந்த ஒரு இதுவும் இல்லை. டேரெக்டாக இபி ஆஃபீஸ் போனால் வரேன்னு சொன்னாங்க ஈவினிங்கு, ஆனால் வரவே இல்லை. இன்னும் கொஞ்சம் ஒரு மெத்தனை போக்கில் தான் இருக்காங்க. என்ன தான் ஆட்சி மாறினாலும் ஒரு சில கவர்மெண்ட் அஃபிஷியல் ஒரு மாதிரி மெத்தனை போக்காக தான் இருக்காங்க. ஏன் எனக்கு ரேஷன் கார்டு வாங்கினதுக்கே எனக்கு கால் பண்ணிவிட்டு ஒரு டைம் சொன்னாங்க, எனக்கு சரியாக கேட்கல, திருப்பி கால் பண்ணால் சார் ஒரு டைம் தான் சார் சொல்லுவாங்க, எவ்வளோ டைம் உங்களுக்கு சொல்கிறதுன்ற மாதிரி ஒரு ரூடாக பேசுகிறது, அதெல்லாம் சும்மா கடுப்பாகுது எனக்கு. அதே மாதிரி தான் இந்த ரேஷன் கார்டில் போயிட்டு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அந்த மேடம்க்கு கால் பண்ணால் அந்த மேடம் வந்து சொல்லிட்டு, சார் இது வந்து ஏதோ ஒரு மாதிரி பேசுச்சு, எனக்கு அந்த டோனே பிடிக்கல. என்னதான் நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்க எல்லாம் மக்களுக்காக ஒர்க் பண்ணுறீங்க, மக்களுக்காக ஒர்க் பண்ணுறவங்க மக்கள்கிட்ட ஒரு அட்லீஸ்ட் ஒரு சின்ன பேசிக் கைண்டு கூட இல்லை. அப்படி என்ன ஒர்க் பண்ணி கிழிச்சிடுறீங்க நீங்கள் பேசிக் கைண்ட் இல்லாமல்? ஒரு விஷயம் ஒரு மனுஷனுக்கு சரியாக காதில் விழனா திருப்பி கேட்க தான் செய்வான். அந்த திருப்பி கேட்கும் போது ஒரு பேசிக் ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டியது இந்த எல்லா அரசு ஊழியரோட கடமை. ஏன்னா மக்களோட வரி பண்ண நான்லாம் டேக்ஸ் கட்டுறேன் கவர்மெண்ட்டுக்கு, என் சம்பளத்துலேருந்து டேக்ஸ் போகுது, நான் கேட்க தான் செய்வேன் கேள்வியை. ஆனால் இந்த பேசிக் விஷயம் கூட தெரியாமல் ஏதோ அரசு வேலையில் போயிட்டா அவங்க தான் பெரிய இது மாதிரிலாம் பேசுவாங்க. இந்த மாதிரி யாருக்குனாச்சும் நடந்ததுன்னா நீங்களே சொல்லுங்க guys. ரொம்ப ஓவராக இருக்காது. அவுட் ஆஃப் டாபிக் போயிட்டோம். இபி பிரச்சனை வாங்க, இன்னும் 5 நாள் தான் இருக்குது. ஆகஸ்ட் 10க்குள்ளே கட்டணும். எனக்கு தெரிஞ்சு இப்போவே 100 யூனிட் ஓடி இருக்குமா என்னன்னே தெரில. நான் மீட்ரு மாற்றணுமா இல்லை இன்னும் ஏசியை சர்வீஸ் பண்ணணுமா, சுத்தமாக எனக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி பிளாங்க் அவுட்டாக இருக்கேன். தயவு செஞ்சு யாருக்குனாச்சும் இந்த டிவி பில்லை எப்படி கம்மி பண்ணலாம், என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். 2 ஏசி, ஒரு வாட்டர் ஹீட்ரு. அது வாட்டர் ஹீட்ரு கூட நான் யூஸ் பண்ணதே இல்லை கைஸ், ஒரு வாட்டர் ஹீட்டர் தான். ஆனால் 2 ஏசிக்கு 1000 யூனிட் மேலே ஓடுமான்னு தெரில. ஆனால் ரெகுலராலாம் நைட் டைமில் மட்டும் தான் யூஸ் பண்ணோம், பகலில் யூஸே பண்ண மாட்டோம். ஆனால் ஏன் இவ்வளோ வந்து லாஸ்ட் 2 months பீக்கோட உச்சத்தில் இருக்குது. அதுக்கு என்ன வழி, ஏது வழி, என்ன டீம், என்ன மேட்ச்னே தெரியாத மாதிரி நிலமையில இருக்கேன் இப்போ. சுத்தமாக முடியல. அதை நினச்சாலே எனக்கு அப்படியே. ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்கு மார்னிங் வைப்பு பார்க்குறதுக்கு பேக்ரவுண்ட்லேருந்து. தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ், ஓகேங்களா? நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா என்னால் எதனாச்சும் ஒரு விஷயம் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ரெகுலரான கண்டென்ட் வந்து எனக்கு செஞ்சு நான் போடுற கண்டென்ட் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னு நம்புகிறேன். அதனால் சொல்கிறேன், முடிஞ்சாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட கண்டென்ட் ரெகுலராக வரும். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும் தான் நடக்கும், நல்லா தவிர்த்து வேறு எதுவுமே நடக்காது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.